வணக்கம். நம்ம சத்யசிவா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வஸ்திக் கேன் போட்ட மாதிரி, அதாவது ஸ்வஸ்திக் கேன் டிசைனில் ஒரு ரோல் கூடைங்க தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ரோல் கூடைங்க மொத்தம் வந்து இதில் வந்து நான் 5 கூடைங்க மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காண்டி ரெடி பண்ண கூடைங்க தாங்க. இந்த கூடைங்களெல்லாம் பார்க்கலாம், இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறமால நான் ஸ்வஸ்திக் கேன் வந்து இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமே வந்து 5 கூடைங்க மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோவில் வந்து ப்ளூ கலர் வர்றாப்புல மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் எல்லோ. இது வந்து ரெட்டில் வந்து ஒயிட் வராப்பில் மேக் பண்ணியிருக்கேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதாவது இந்த ரெட்டு வந்து கிளாஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ஒயரில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமால இதுவும் வந்து லெமன் எல்லோவிலே தான். லெமன் எல்லோவில் வந்து ப்ளூ கலர் வயலட் கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்வஸ்திக் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமால இது வந்து இங்க் ப்ளூவில் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இலப்பச்சைங்க. இலப்பச்சையில் வந்து ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த கூடைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேம் மெஷர்மெண்ட்ஸ் தாங்க. இது கூடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த டிசைன் போட்டாவே வந்து கூடைக்கு வந்து தனி ஒரு அழகு தாங்க. இந்த கூடை எல்லாமே வந்து ஸ்வஸ்திக் டிசைன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கூடையெல்லாம் எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன், கைப்பிடியெல்லாம் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 5.25 அடி. அதாவது இது ஒன் ரோல் கூடைங்களை விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த கூடை மேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இந்த கீழே உள்ள நம்ம பவுல் இருக்கு இல்லையா, இந்த பவுல் அந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு மட்டுமே 1 ரோல் ஆயிரும். கைப்பிடிக்கு அவுட்டர் ஒயர் மட்டும் தாங்க கிடைக்கும். இன்னர் ஒயர் வந்து நான் வேறு கட்லேருந்து தான் எடுத்துக்கணும். வேறு கட்லேருந்து எடுத்து தான் வந்து இன்னர் ஒயர் வைக்கிறாப்புல இருக்கும். அது மாதிரி தான் நான் அந்த கூடைங்க எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ லென்த் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த் வந்து 18 வச்சுருக்கேங்க. 18 வச்சு ஹைட்டு வந்து 3, 6, 9, 10, 13, 16, அதாவது 17 ஹைட்டு போட்டு 1 வந்து மடக்கி விட்டுருக்கேன். லென்த் வந்து 18 வச்சுருக்கேன். பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், 1 ரோல் கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 18 ஒயர் எடுத்திருக்கேங்க. 5.25 அடியில் 18 ஒயர் எடுத்திருக்கேன். 17 போட்டு 1 வந்து மடக்கி விட்டுருக்கேங்க. பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் எப்படி போடணும்னா, நான் வந்து 18 ஒயர் வச்சுருக்கேன் இல்லையா, ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 17 ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹைட்டும் சரி லென்த்தும் சரி அதாவது ஆட் நம்பரில் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஈஸியாக வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து நான் ஒரு ஒயர் யூஸ் பண்ணி தாங்க இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே உள்ள பாருங்கள், நான் நிறையெல்லாம் ஒயர் இன்சர்ட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஒயர் தான். 4 அடியில் ஒரு ஒயர் எடுத்து இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடையெல்லாம் பாருங்கள், எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். இதுவும் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் தாங்க. ஆர்டருக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைங்களாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாங்கிக்குவாங்க. உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.